ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு முத்துச்சிப்பிங்கிற நாவல்ல 16லேருந்து 20 அத்தியாயம் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 16. டவுன் பஸ். அடுத்த நாள் காலையில் படுக்கையை விட்டு எழுந்தவுடன் பவானிக்கு பாலுவை அழைத்து கொண்டு வேறு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துவிட்டு வர வேண்டும் என்கிற விஷயம் நினைவுக்கு வந்தது. ஆனால் பாலு படுக்கையை விட்டு எழும்போதே கேரம் பலகையை பற்றி நினைத்து கொண்டேதான் எழுந்தான். அம்மாவுக்கு தெரியாமல் மூர்த்தி மாமாவை பார்த்து அந்த பலகையை வாங்கி வந்து விட வேண்டும் என்று நினைத்து கொண்டான். எழுந்திருந்து பல் தேய்த்து முடிப்பதற்குள் பவானி அவனை பல தடவைகள் எத்தனை மணிக்கு பள்ளிக்கூடம் போக வேண்டும் என்று கேட்டுவிட்டாள். பாலு நிதானமாக பற்பொடியை இடது கையில் வைத்து கொண்டு மதில் சுவர் ஓரமாய் போய் அடுத்த வீட்டில் எட்டி பார்த்தான். மூர்த்தியும் பற்பசையும் பிரஷையும் கையில் வைத்துக் கொண்டு என்னடா விஷயம் என்று கேட்டுக்கொண்டு பழமல்லி மரத்தடியில் வந்து நின்றான். பாலு பயத்துடன் உட்புறம் பார்த்துவிட்டு, மூர்த்தி மாமா, கேரம் பலகையை மச்சிலிருந்து எடுத்து தருகிறீர்களா என்று கேட்டான். ஓ, எடுத்து தரேன். என்னோடு யார் விளையாடுவார்கள்? பிரமாதம், நான் ஆடிவிட்டு போகிறேன். இதற்காக கவலைப்படுவாயோ என்று கேலியாக கூறிவிட்டு சிரித்தான் மூர்த்தி. அதற்குள் சமையலறையிலிருந்து பவானி பாலுவை அழைத்தாள். இன்றைக்கு என்னடா அழுது வடிகிறாய்? பள்ளிக்கூடம் போக வேண்டும் என்றால் உனக்கு அழுகைதான் போ என்று கூறியதை கேட்டதும் மூர்த்தி, ஏண்டா இன்று பள்ளிக்கூடத்துக்கு போகிறாயா என்ன என்று விசாரித்தான். போக வேண்டும் அம்மா, அம்மாவும் நானும் போய் வர வேண்டும். அதற்காகத்தான் அம்மா ஒரே அமர்க்களப்படுத்துகிறாள். அதற்கு மேல் மூர்த்திக்கு அங்கே இருப்பு கொள்ளவில்லை. அவசரமாக பல் தேய்த்து விட்டு உள்ளே சென்று காப்பி அருந்தினான். முதல் வேலையாக பரணில் கிடந்த கேரம் பலகையை எடுத்து கீழே வைத்துவிட்டு சமையலறைக்குள் சென்று பார்வதியிடம், மாமி, இன்னைக்கு நான் டவுன் வரைக்கும் போக வேண்டிய வேலை இருக்கிறது. சாப்பாட்டுக்கு வரமாட்டேன், எனக்காக காத்து கொண்டிருக்க வேண்டாம் என்றான். அதை கேட்ட பார்வதி, ஏண்டாப்பா, திருச்சி வரைக்கும் கேம்ப் போக வேண்டியிருக்கும் என்று நேற்று ராத்திரி சொன்னாயே என்று கேட்டாள். நாளைக்கு போகலாம் என்று இருக்கிறேன் மாமி என்று சுருக்கமாக கூறிவிட்டு அவன் குளித்து உடை அணிந்து கொண்டு கிளம்பும்போது காலை 9 மணி ஆகிவிட்டது. பவானியும் பாலுவும் சாப்பிட்டு விட்டு கதவை பூட்டி கொண்டு கல்யாணராமன் வீட்டுக்குள் வந்தார்கள். அப்பொழுதுதான் ஸ்நானம் செய்துவிட்டு பூஜையில் ஈடுபட்டிருந்த கல்யாணம், என்னம்மா, வெயில் ஏறிவிட்டதே, காலையில் சீக்கிரம் கிளம்பியிருக்க வேண்டும் என்றார். பிறகு பள்ளிக்கூடத்தில் சீக்கிரமே வேலைகளை முடித்து கொண்டு வந்து விடும்படியாக கூறினார். இருவரும் அவரிடம் விடை பெற்று கொண்டு பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தார்கள். பசுமலை பஸ் ஸ்டாண்ட் குளத்தங்கரையில் சமீபத்தில் இருந்தது. குளத்தை சுற்றி பெரிதும் சிறிதுமாக வளர்ந்திருந்த மரங்களின் நிழலில் கல் பெஞ்சுகள் போட்டிருந்தது. சுமை தாங்கிகளும் இருந்தன. தாகசாந்திக்காக அங்கே 2-3 இளநீர் கடைகளும் ஒரு சோடா கடையும் இருந்தன. அதை தவிர கிழவி ஒருத்தி விற்கும் பனஞ்சாருக்கு அங்கே ஏகப்பட்ட கிராக்கி. பவானியும் பாலுவும் அங்கே வந்து சேர்ந்த போது மணி 11 ஆகிவிட்டது. 9:30 மணி பஸ் கிளம்பி டவுனுக்கு போய்விட்டது. அடுத்து பஸ் 11:15 வரும் என்று சோடா கடைக்காரர் அறிவித்தார். மரத்தடியில் கிடந்த பெஞ்சில் இருவரும் உட்கார்ந்தார்கள். மினுமினுவென்று பசுமையாக இருக்கும் இளநீர் காய்களை சதக் சதக் என்று சீவி இளநீரை கண்ணாடி டம்ளரில் கவிழ்த்து நிரப்பி அவன் கொடுத்து கொண்டிருந்ததை பாலு கவனித்து கொண்டே உட்கார்ந்திருந்தான். இளநீர் காய்களில் இருக்கும் இளந்தேங்காயை தின்று இனிப்பான அந்த நீரை சாப்பிடும் அவர்களை அவன் மாறி மாறி கவனித்து கொண்டிருந்தான். தானும் அந்த மாதிரி சாப்பிட வேண்டும் என்று அவனுக்கு ஆசையாக இருந்தது. பவானியும் பாலுவும் அந்த பக்கமே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தாள். உனக்கு வேணுமாடா, சாப்பிட்றியா என்று கேட்டாள். நீயும் சாப்பிடு அம்மா என்றான் அவன். நான் என்ன குழந்தையா, வழியில் பார்க்கறதையெல்லாம் வாங்கி சாப்பிட என்றாள் பவானி. அவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த கடைக்காரன் மடமடவென்று 2 இளநீரை சீவி கண்ணாடி டம்ளரில் நிரப்பினான். சாப்பிடுங்க அம்மா, குழந்தை சொல்லுது என்று சொல்லிக்கொண்டே அவர்களிடம் கொடுத்தான். இருவரும் சாப்பிட்டனர். சில்லறை கொடுப்பதற்காக பவானி தன் கைப்பையை திறந்தபோது, வேண்டாம், நான் கொடுத்துட்டேன் என்று சொல்லிக்கொண்டு மூர்த்தி அவள் எதிரில் வந்து நின்றான். பவானியின் திகைப்பு அடங்குவதற்கு முன்பு, மூர்த்தி மாமா, கேரம் பலகையை எடுத்து வச்சாச்சா என்று கேட்டுக்கொண்டே பாலு அவன் கையை பிடித்து கொண்டான். பஸ் வரும் சத்தம் கேட்டு அங்கிருந்த பிரயாணிகள் எல்லோரும் சுறுசுறுப்படைந்தனர். பாலுவின் கையை பற்றி அழைத்து கொண்டு மூர்த்தி பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தான். திகைத்த உள்ளத்துடன் பவானி பேச முடியாமல் பஸ்ஸில் ஏறினாள். பள்ளிக்கூடத்திற்கு போகிறோமே என்று அவள் அன்று சற்று நாகரிகமாக உடுத்தி கொண்டிருந்தாள். தினமும் தலையை வாரி முடிந்து கொள்கிறவள் இன்று பிச்சோடா போட்டு கொண்டிருந்தாள். கருப்பு கரை போட்ட வெள்ளை மில் புடவை கட்டியிருந்தாள். சாதாரணமாக பார்க்கும்போது எடுப்பாக தோற்றமளிக்கும் பவானிக்கு அவை விசேஷ அலங்காரங்களாக அமைந்த மாதிரி இருந்தன. கட்டுக்குள் அடங்காமல் அவள் முன்னெற்றியில் கூந்தல் சுருசுருளாக சுரண்டு விழுந்து கொண்டிருந்தன. அவைகளை அவள் எத்தனை முறை கோதிவிட்டு கொண்டாலும் மீண்டும் நெற்றியில் விழுந்து அவள் அழகை அதிகப்படுத்தின. பஸ் புறப்பட்டது.
டிக்கெட் கொடுக்கிறவரிடம் மூர்த்தி ரூபாயை கொடுத்து 3 டிக்கெட்டுகள் வாங்கினான். பஸ்ஸில் கூட்டமாக இருந்ததால் பவானி, பாலு மூவரும் ஒரு பக்கத்தில் உட்கார வேண்டியிருந்தது. பாலுவுக்கு ஒரு பக்கத்தில் பவானி உட்கார்ந்தாள், இன்னொரு பக்கத்தில் மூர்த்தி உட்கார்ந்தான். பவானிக்கு இவையெல்லாம் சற்றும் எதிர்பாராத சம்பவங்கள். மூர்த்தி தடவியிருந்த மறிக்கொழுந்து சென்ட்டின் மனம் கம் என்று நாசியை துளைத்தது. பவானி கழுத்து வலிக்கிற மாதிரி ஜன்னல் பக்கமே பார்த்து கொண்டிருந்தாள். பாலு மட்டும் தொணதொணவென்று ஏதோ மூர்த்தியுடன் பேசிக் கொண்டிருந்தான். பஸ் அடுத்த கிராமத்தின் ஸ்டாண்டில் வந்து நின்றது. அங்கேயும் சிற்றுண்டி கடைகளும் இளநீர் கடைகளும் இருந்தன. அந்த இளநீர் கடைக்காரன் கொஞ்சம் வியாபார தந்திரம் தெரிந்தவன். நல்ல வெயிலுக்கு இளநீரில் ஐஸ் போட்டு கொடுத்தான். எல்லோரும் விரும்பி சாப்பிட்டார்கள். மூர்த்தி பாலுவுக்கு ஒரு டம்ளர் வாங்கி கொடுத்து தானும் அருந்தினான். உங்க தங்கச்சிக்கும் வாங்கித்தாங்க சார் என்றான் கடைக்காரன் மூர்த்தியிடம் பவானியை பார்த்து. நோனோ, தங்கச்சியா என்று அசடு வழிய சொல்லிவிட்டு, நீங்கள் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டான் பவானியிடம். பவானி வேண்டாம் என்ற பாவனையாக தலையை அசைத்தாள். வண்டியில் உட்கார்ந்திருந்த ஒரு ஸ்திரீ பவானியை கவனித்தாள். ஏம்மா, அவர் உன் அண்ணாதானே என்று கேட்டாள். பவானிக்கு என்ன பதில் கூறுவது என்றே தெரியவில்லை. ஆமாம் என்று சொல்லி வைப்பதில் என்ன தவறு என்று நினைத்தாள். ஆகவே அவள் ஆமாம் அம்மா, அவர் என் அண்ணாதான் என்றாள் அவளிடம். அதுதானே பார்த்தேன், பின்னே ஏன்மா இளநீர் சாப்பிடலை நீ என்று கேட்டாள் அந்த பெண். வரும்போதுதான் சாப்பிட்டு வந்தேன் என்று சுருக்கமாகவே பதிலளித்தாள் பவானி. வயது வந்த ஒரு வாலிபனும் பெண்ணும் பழகுவதை உலகம் இப்படியெல்லாம் வேவு பார்க்கிறது. அவன் உன் அண்ணனா, மாமனா, தம்பியா என்று கேட்டு சமாதானம் அடைகிறது. அண்ணன் தம்பி என்று சொல்லிவிட்டால் திருப்தியுடன் தலையை ஆட்டி அந்த சகோதர அன்பை ஆமோதிக்கிறது. மாமன் அத்தை மகன் என்று சொல்லிவிட்டால் உன் புருஷன் எங்கே? ஓஹோ, வேறு ஊரில் இருக்கிறாரா? ஏதோ அலுவலாக இவர்களுடன் போகிறாயோ என்றெல்லாம் திருப்தி அடைய பார்க்கிறது. யாரோ அந்நியனுடன் ஒரு பெண் பழகுகிறாள் என்றால் அதை பற்றி இல்லாததும் பொல்லாததும் புனைந்து பேசவோ தயங்குவதில்லை. பஸ் கிளம்புவதற்கு அறிகுறியாக டிக்கெட் கொடுப்பவர் பஸ்ஸுக்குள் ஏறி சில்லறை கேட்க ஆரம்பித்தார். வெளியே நின்றிருந்த மூர்த்தி உள்ளே வந்து உட்கார்ந்தான். பஸ் டவுனை அடையும் வரை அவன் எவ்வளவோ முயன்றும் பவானியாவுடன் முகம் கொடுத்து பேசவில்லை. அத்தியாயம் 17. பஸ் நகர்ந்தது. டவுனில் முனிசிபல் ஹைஸ்கூலில் பாலுவை சேர்க்க வேண்டிய விவரங்களை விசாரித்து கொண்டு பவானியும் பாலுவும் பசுமலை திரும்பும்போது மாலை 6 மணி ஆகிவிட்டது. அன்று பகல் டவுனில் பஸ்ஸில் வீட்டுக்கு கீழே இறங்கி சற்று தூரம் நடந்து சென்றதும் பவானி ஒரு மரத்தடியில் தயங்கி நின்றாள். பிறகு தைரியத்துடன் மூர்த்தியை பார்த்து, நீங்கள் எங்களுக்காக வருகிறீர்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது சொந்த வேலை இருக்கிறதா என்று கேட்டாள். மூர்த்தி உதட்டை பற்களால் அழுத்தி கடித்து கொண்டே பவானியை பார்த்து ஒரு மாதிரி சிரித்தான். கபடமும் வஞ்சமும் நிறைந்த அந்த சிரிப்பை பார்த்ததும் பவானி மனம் வெறுத்து தரையை பார்த்து கொண்டு நின்றாள். விதவை பவானி யாருக்காக வாழ்கிறாள்? பாலுவுக்காக. இந்த குழந்தை படித்து முன்னுக்கு வந்தால்தான் தனக்கு இன்பம் உண்டு என்று கருதுபவள். அவனுக்காகவே உற்றார் உறவினரை விட்டு ஒதுங்கி வாழ முயன்றவள். பின்னர் மூர்த்தி தொடர்ந்து வந்தால் அவள் வாழ்க்கை என்னாவது? அருகில் நின்றிருந்த பாலுவின் கையை கெட்டியாக பற்றி கொண்டே பவானி குமுறும் மனதுடன், நான் வருகிறேன், எனக்காக நீங்கள் இவ்வளவு சிரமப்பட வேண்டாம். எனக்கு துணை அவசியமாக இருந்தால் கல்யாண மாமாவை அழைத்து வந்திருப்பேனே. என் தகப்பனாருக்கு சமமாக இருக்கும் அவர் எனக்கு உதவி புரிவதே பசுமலையில் உள்ளவர்கள் வம்பு பேசுகிறார்கள். அதனால்தான் நான் அவரையும் இன்று வரும்படி அழைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு 2 அடி முன்னால் நடந்தாள். மரத்தடி வாயிலில் சிகரெட்டை புகைத்தபடி நின்றிருந்த மூர்த்தி சிகரெட் துண்டை கீழே எறிந்து காலினால் அழுத்தி தேய்த்தான். நெற்றியில் முத்து முத்தாக அரும்பியிருந்த வியர்வை துளிகளை கைக்குட்டையால் துடைத்து கொண்டே பவானியும் பாலுவும் செல்லும் திசையை பார்த்து கொண்டு நின்றான் அவன். அவனிடம் இதுவரையில் யாரும் இவ்வளவு அலட்சியமாக நடந்து கொண்டதில்லை. பம்பாயில் பல வருடங்கள் இருந்திருக்கிறான். பல குடும்பங்களுடன் பழகியிருக்கிறான். அங்கேயெல்லாம் பலதரப்பட்ட பெண்களுடன் அவனுக்கு பழக்கம் உண்டு. ஊரிலே நல்ல சினிமாக வந்தால் அவன் தனக்கு தெரிந்த குடும்ப பெண்களை அழைத்து போக தவறமாட்டான். முதல் வகுப்பு டிக்கெட் வாங்கி சினிமா பார்த்த பிறகு டாக்ஸியில் அவர்களை வீட்டுக்கு அழைத்து வருவான். சிரிப்பும் வேடிக்கையுமாக அவர்களுடன் பொழுது போக்குவது ஒரு நாகரிகம் என்று அவன் கருதினானோ என்னவோ. மூர்த்திக்கு மங்களாதாஸ் என்ற குஜராத்தி வியாபாரியின் மகள் தமயந்தி நினைவுக்கு வந்தாள். செக்கச்செவேல் என்று செவ்வாழை தண்டு மாதிரி வாளிப்பான கைகளும் உருண்டை முகமும் உடைய அவளோடு எத்தனை இடங்களுக்கு போயிருக்கிறான். மெரினா கடற்கரையில் அந்த நீண்ட பாலத்தில் அவனும் அவளும் எத்தனை பௌர்ணமி இரவுகள் கைகோர்த்து உலவி இருக்கிறார்கள். பெண்களை விளையாட்டு பொம்மையாகவும் அலங்கார பொருளாகவும் தன் உல்லாச வாழ்க்கைக்கு ஒரு கருவியாகவும் நினைத்து இருமாந்திருந்த மூர்த்தியின் மனம் பவானியின் உதாசீனத்தை நினைத்து பொறுமியது. ஏக்கத்துடன் பெருமூச்சு விட்டுவிட்டு மூர்த்தி மறுபடியும் பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தான். அங்கிருந்து பஸ் ஒன்று புறப்பட்டு கொண்டிருந்தது. அடுத்த ஊர் வரையில் அவன் ஓர் அலுவலாக செல்ல வேண்டியிருந்ததால் பஸ் ஏறி உட்கார்ந்தான். பஸ் முனிசிபல் கட்டிடத்தின் மணிக்கூண்டை சுற்றி கொண்டு முனிசிபல் ஹைஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தது. பள்ளிக்கூடத்தின் தாழ்வாரத்தில் போட்டிருந்த பெஞ்சில் பவானியும் பாலுவும் உட்கார்ந்திருந்தனர். மூர்த்தி ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்தான்.
அங்கே கூடியிருந்த பல பேரை விட்டு அவன் பார்வை பவானியின் மேல் சென்றது. அடக்கமே உருவாக அமர்ந்திருந்த அவளது கவர்ச்சிகரமான தோற்றமும் அவன் மனதில் பல எண்ணங்களை எழுப்பிவிட்டது. அந்த உருண்டை மூஞ்சி தமயந்தியும் பள்ள கண்களுடைய ரோகிணியும் இந்த பவானியின் முன்பு என்மாத்திரம் என்று மூர்த்தி நினைத்தான். இவள் விதவையானால் என்ன? விதவைக்கு வாழ்வே இல்லையா? அவர்கள் மறுமணம் செய்து கொண்டு வாழத்தான் சட்டமும் சமூகமும் இடம் கொடுக்கிறதே. ஆனால் பவானியின் உள்ளத்திலே என்ன இருக்கிறது? மென்மையான உடலையும் கவர்ச்சிகரமான தோற்றத்தையும் உடைய அவள் உள்ளம் கற்பாறையை விட கடினம் வாய்ந்தது. அங்கே கருணைக்கும் அன்புக்கும் தான் இடம் உண்டு. ஆனால் சுய கௌரவத்துக்கு இழுக்கோ அவமானமோ ஏற்பட்டால் அந்த மனம் இடம் கொடுக்காது என்பது மூர்த்தி அறியவில்லை. சற்றும் எதிர்பாராத விதமாக பவானி பள்ளிக்கூடத்திற்கு வெளியே நின்றிருந்த பஸ்ஸை பார்த்தாள். தற்செயலாக அவள் பார்வை மூர்த்தியின் மேல் சென்றது. சோகமும் கருணையும் ததும்பும் அவள் கண்கள் ஒரு வினாடி நெருப்பு துண்டங்களாக ஜுவலித்தன. அலட்சியமும் வெறுப்பும் நிறைந்த பார்வை ஒன்றை அவன் மீது வீசிவிட்டு பவானி முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். மூர்த்தி புன்முறுவல் பூத்தான். அவள் அலட்சியத்தையும் வெறுப்பையும் பார்த்து தனக்குள் நகைத்துக் கொண்டான். கண்டக்டர் விசில் கொடுக்கவும் பஸ் இடத்தை விட்டு நகர்ந்தது. அத்தியாயம் 18. சீர்திருத்தவாதி. கேரம் பலகையை வெளியே எடுத்து வைத்துவிட்டு மூர்த்தி வெளியூர் போனது பாலுவுக்கு பிடிக்கவில்லை. இன்னும் 10 நாட்களில் பள்ளிக்கூடம் திறந்து விடுவார்கள். பிறகு பள்ளிக்கூடம் போகவும் பாடங்களை படிக்கவுமே பொழுது சரியாகிவிடும். மூர்த்தியுடன் விளையாடலாம் என்று நினைத்திருந்தான் பாலு. அவனும் ஊரில் இல்லாமல் போகவே அவனுக்கு எதுவுமே பிடிக்கவில்லை. உள்ளே பவானி ரவா தோசை வார்த்து கொண்டிருந்தாள். கமகமவென்று வாசனை வீசியது. மாலை சுமார் 3 மணி இருக்கலாம். பாலு கால்களை சம்மணம் போட்டு கட்டிக்கொண்டு வெறிச்சோடி கிடந்த தெருவை பார்த்து கொண்டிருந்தான். கல்யாணமும் பார்வதியும் யாரோ உறவினர் வீட்டு கல்யாணத்திற்காக போயிருந்தனர். அவர்கள் போய் 4 தினங்கள் ஆகின. கதவை பூட்டி சாவியை மூர்த்தி வந்தால் கொடுத்துவிடும்படி பார்வதி பவானியிடம் கொடுத்துவிட்டு போயிருந்தாள். அவன் என்றைக்கு வருகிறானோ என்று கூறிவிட்டு, நான் வந்த பிறகு பாலுவை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலாம் அம்மா, ஜாக்கிரதையாக இரு என்று கூறிவிட்டு கல்யாணம் புறப்பட்டார். சேச்சா, என்ன ஊர் இது? பகல் நேரங்களிலே பால் அடைந்து கிடக்கிறதே என்று மனதிற்குள் அழுத்து கொண்டான் பாலு. அடுப்பங்கரையில் அடுப்பு அணைக்கப்படும் சத்தம் கேட்டது. தட்டில் தோசைகளை எடுத்துக்கொண்டு பவானி பாலுவை தேடிக்கொண்டு கூடத்திற்கு வந்தாள். பின்னர் தெருப்பக்கம் சென்று பார்த்தாள். திண்ணையில் உட்கார்ந்திருக்கும் பாலுவை பார்த்து, பாலு எழுந்திரு, உள்ளே வந்து தோசை சாப்பிடு என்று அழைத்தாள். கூடத்தில் தோசை தட்டின் எதிரில் வந்து உட்கார்ந்து கொண்டான் பாலு. பவானி கடைந்தெடுத்த வெண்ணெயை உருட்டி எடுத்து வந்து அவன் தட்டில் போட்டாள். அவன் தோசைகளை விரும்பி சாப்பிட்டதாக பவானிக்கு தோன்றவில்லை. என்னடா உனக்கு, உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன என்று கேட்டுக்கொண்டே பவானி அவன் நெற்றியிலும் மார்பிலும் கை வைத்து பார்த்தாள். தாயின் முகத்தில் வேதனை படருவதை கவனித்த பாலு கண்களில் நீர் ததும்ப, எனக்கு இந்த ஊரில் பொழுதே போகவில்லை அம்மா. நாள் பூராவும் இப்படி கொட்டு கொட்டு என்று எப்படி உட்கார்ந்து இருக்க முடியும் என்று கேட்டான். பவானிக்கு வருத்தமாக இருந்தது. பாலுவின் அப்பா இருந்திருந்தால் அவனை அழைத்து கொண்டு 4 இடங்களுக்கு போய் வருவார். அத்தை என்றும் சித்தப்பா பெரியப்பா என்றும் சீராட்ட பலர் வருவார்கள். விடுமுறைக்காக அவர்கள் வீட்டுக்கு போய் வருவான். தகப்பனை சேர்ந்த குடும்பத்தினருடன் தொடர்பு அருந்து போன மாதிரிதான். வாசு இறந்த போது வந்து போனவர்கள். பிறகு பாலுவை பற்றி விசாரிக்கவே இல்லை. எதிரிலே உட்கார்ந்திருக்கும் மகனின் முகவாயை ஆதூரத்துடன் தடவி கொடுத்தாள் பவானி. அவன் கன்னங்கள் இரண்டையும் கையால் வருடிக்கொண்டே, ஏண்டா, லீவுக்கு உன் மாமா வீட்டுக்கு போய்விட்டு வாயேன். அங்கே சுமதி கூட இருக்கிறாள் உன்னுடன் விளையாட என்று சொன்னேனே. நீதான் நானும் வர வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தாய் என்றார். பாலு பதிலளிப்பதற்கு முன் கொல்லை பக்கம் ஏதோ சத்தம் கேட்டது. கல்யாணராமன் வீட்டில் மாடு கறப்பதற்காக ஆள் வந்திருக்கிறான் என்பது தெரிந்ததும் பவானி கூடத்தை விட்டு எழுந்து கொல்லை பக்கம் சென்றார். அதே சமயம் வாசற்கதவை திறந்து கொண்டு மூர்த்தி உள்ளே வந்து சோர்ந்து கிடந்த பாலுவின் உள்ளம் துள்ளி எழுந்தது. மூர்த்தி மாமா, வந்து விட்டீர்களா? எனக்கு நீங்கள் இல்லாமல் பொழுதே போகவில்லை. இந்தாருங்கள் சாவி. மாமாவும் மாமியும் கல்யாணத்துக்கு போயிருக்கிறார்கள். நாளைக்கு தான் வருவார்கள் என்று பொரிந்து தள்ளிக்கொண்டே கூடத்தில் ஆணியில் மாட்டியிருந்த சாவியை எடுத்து அவனிடம் கொடுத்தான். கையில் பால் சொம்புடன் உள்ளே வந்த பவானி ஒரு கணம் அவனை பார்த்து தயங்கி நின்றாள். போய் குளித்துவிட்டு வாருங்கள் மாமா, தோசை தின்னலாம் என்றான் பாலு. குழந்தை பருவத்தைப் போலும் குழந்தை உள்ளங்களைப் போலும் களங்கமற்றவை வேறு எதுவுமே இருக்க முடியாது. தாயின் மனதிலே கொந்தளிக்கும் எண்ணங்களையோ மூர்த்தியின் மனதில் இருக்கும் நஞ்சு கலந்த அன்பை பற்றியோ பாலு அறிய மாட்டான். மூர்த்தி சாவியை சுழற்றி கொண்டே கல்யாணத்தின் வீட்டை அடைந்தான். கதவை திறந்து நேராக கிணற்றடிக்கு சென்று ஸ்நானம் செய்துவிட்டு வாசனை தைலம் தடவி தலைவாரி ஊரிலிருந்து வரும்போது வாங்கி வந்த பழங்களை எடுத்துக்கொண்டு பவானி வீட்டுக்கு வந்தான். கூடத்து பெஞ்சில் தட்டில் தோசைகளும் சுட சுட காப்பியும் வைக்கப்பட்டிருந்தது. பழங்களை பாலுவிடம் கொடுத்துவிட்டு மூர்த்தி சிற்றுண்டி அருந்தினான். பவானி சமையலறையை விட்டு வெளியே வந்தாள். வெறுமனே சாத்தியிருந்த தெருக்கதவை நன்றாக திறந்தவாறு சேஷாத்ரி உள்ளே வந்தார். பெஞ்சிலே உட்கார்ந்து பல்லை இழிக்கும் மூர்த்தியையும் கையில் தோசையுடன் மிரண்டு பார்க்கும் பவானியும் பார்த்தார்.
ஊஞ்சலில் இருந்த பழங்களையும் பார்த்தார். என்று தொண்டையை கனைத்து கொண்டார். பவானிக்கு தைரியம் ஏற்பட்டது. வாருங்கள், எங்கே இவ்வளவு தூரம் என்று கேட்டுக்கொண்டே மூர்த்தி தட்டில் தோசையை வைத்துவிட்டு அவரை உட்காரும்படி கூறினாள். ஒன்றுமில்லை, உன் பிள்ளையை 10 நாட்களாக இந்த பக்கம் காணோம். உடம்புக்கு ஏதாவது சரியில்லையோ என்று பார்த்து போக வந்தேன். ஹைஸ்கூலில் தானே சேர்க்கப் போகிறாய் என்று கேட்டார் சேஷாத்ரி. உடம்பு ஒன்றுமில்லையே, நான் தான் வெயில்ல அலைய வேண்டாம் என்று சொன்னேன். ஹைஸ்கூலில் தானே சேர்க்க வேண்டும் என்றாள் பவானி. சேஷாத்ரி மூர்த்தியை கவனித்தார். ஏண்டா, நீ கல்யாணத்தின் மருமகன் தானே, உனக்கு கல்யாணம் ஆயிற்றோ என்று விசாரித்தார். இல்லை சார் என்றான் மூர்த்தி. என்னடா இல்லை? என் பெரிய பிள்ளை ராமுவின் ஈடுடா நீ. அவனுக்கு 4 குழந்தைகள் இருக்கிறார்கள். நீ பிரம்மச்சாரியாய் ஊரை சுற்றி கொண்டு வரட்டும் இந்த கல்யாணம். உன் மருமகன் என்னடா பச்சை குழந்தையா என்று கேட்கிறேன். கேளுங்க சார் என்றான் மூர்த்தி கைக்குட்டையினால் வாயை துடைத்து கொண்டு. கேட்கிறேன்டா, கேட்கறதோடு விடமாட்டேன். என் பேத்தி ஒருத்தி இருக்கிறாள், 10வது படித்து இருக்கிறாள். வீட்டு வேலைகளும் செய்ய தெரியும். அவளை உனக்கு முடிச்சு போட்டுவிட்டு தான் மறு வேலை. ஆமாம் என்றார் அவர். பிறகு ஜாதகம் கீதகம் இருக்கிறதா, இல்லை கிழித்தெறிந்து விட்டாயே என்று கேட்டார். மூர்த்தி ஊஞ்சல் பலகையிலே இருந்த ஆப்பிள் ஒன்றை எடுத்து சாவி கொத்தில் இருந்த பேனா கத்தியால் சீவி துண்டங்களாக நறுக்கி கொண்டிருந்தான். சிறிது நேரம் பதில் கூறாமல் இருந்தால் எதிரே இருப்பவர் தானாகவே எழுந்து போய்விடுவார் என்று எதிர்பார்த்துதான் அவன் மௌனமாக இருந்தான். சேஷாத்ரி இவனுடைய அலட்சியத்தை மதிப்பவராக இல்லை. என்னடா பதில் பேச மாட்டேன்கிறாய்? பம்பாய் கல்கத்தா எல்லாம் போயிருந்தாயே, அங்க யாரையாவது ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணி செய்து கொண்டு வந்து விட்டாயா என்ன? மூர்த்தி தலை நிமிர்ந்து அவரை பார்த்தான். அப்படித்தான் வைத்துக் கொள்ளுங்களேன் சார். சீர்திருத்தம் என்று வாயால் பேசிவிட்டால் போதுமா? சைகையாலும் காட்டித்தானே ஆக வேண்டும். ஓ அப்படியா? நீ பெரிய சீர்திருத்தவாதியோ? சீர்திருத்தம் பண்ணுவதிலும் நேர்மையும் உண்மையும் இருக்க வேண்டும் அப்பா. அதிலே சுயநலம் கலந்து விட்டால் அப்புறம் உருப்புட்டார் போலதான் என்றார் அவர் சற்று காரமாகவே. மூர்த்தியின் முகம் கோபத்தால் சிவந்தது. சார், எதையோ பேச வந்து சம்பந்தமில்லாமல் பேசுகிறீர்கள். நீங்கள் இங்கே வந்ததே வேறு விஷயம். அனாவசியமாக என்னை வம்புக்கு இழுக்காதீர்கள். சேஷாத்ரி துள்ளி எழுந்தார். என்னடா பிரமாதமாக அவசியத்தையும் அனாவசியத்தையும் கண்டுவிட்டாய்? உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா. மேட்டுத் தெருவில் இருந்தாளே பாலம்மாள், அவள் பெண்ணிடம் நீ எப்படி நடந்து கொண்டாய்? இந்த பெண்ணின் கல்யாணத்தின் போது என்னவெல்லாம் கடிதமாக எழுதினாய் என்றெல்லாம் எனக்கும் தெரியும். எனக்கு தெரிந்து பிறந்த பையன் நீ. சீர்திருத்தத்தை பற்றி பேச வந்துட்டான். பவானி அப்படியே நின்றவள்தான். மேட்டுத்தெரு பாலம்மாளின் பெண்ணிடம் மூர்த்தி நடந்து கொண்ட விதம் என்ன என்று விவரம் பூராவும் பவானி அறிந்து கொள்ள ஆசைப்படவில்லை. மாங்காயை ஒரு ஓரத்தில் கடித்தவுடன் புளிப்போ இனிப்போ உடனே தெரிந்து போகிறது. ச்ச, இவன் இவ்வளவுதானா என்று அவள் தீர்மானித்து மூர்த்தியை பற்றி எடை போட்டுத்தான் வைத்திருந்தாள். இந்த தீர்மானம் ஏகமனதாக அவள் இதயத்திலே நிறைவேறிற்று. பாலு வந்து இடையில் கல்யாணமும் பார்வதியும் வந்துவிட்ட செய்தியை சொல்லாமல் இருந்திருந்தால் அந்த கிழவர் சேஷாத்ரியும் இளைஞன் மூர்த்தியும் கை கலந்திருப்பார்கள். மூர்த்தி அவசரமாக எழுந்து வெளியே போனான். அம்மா பவானி என்றார் சேஷாத்ரி. நீ இப்படி இந்த அரியா பிள்ளையை வைத்து கொண்டு தனியாக வாழ்வேன் என்று பிடிவாதம் பிடிப்பது சரியில்லை. நாகராஜனிடம் போய் இருப்பதுதான் சிறந்தது என்று கூறிவிட்டு வெளியே போய்விட்டார் அவர். சேஷாத்ரி ஏன் திடீரென்று வந்தார்? பாலுவை பற்றி விசாரித்து போக வந்தாரா? மூர்த்தி தன் வீட்டில் உள்ள நுழைவதை பார்த்துவிட்டுதான் தன்னை எச்சரிக்க வந்திருக்கிறார் என்பது பவானிக்கு புரிந்துவிட்டது. சிலையை போல அவள் கூடத்தில் மாட்டியிருந்த நடராஜ பெருமானின் படத்தின் முன்பு சென்று உட்கார்ந்து விட்டாள். அத்தியாயம் 19. தந்தி வந்தது. அடுத்த நாள் பொழுது விடிந்தது. வழக்கம்போல் அப்பொழுது நகர்ந்து அதற்கு அடுத்த நாளும் உதயமாகியது. பார்வதி மட்டும் கல்யாண வீட்டிலிருந்து கொண்டு வந்த பலகாரங்களை எடுத்து வந்து பாலுவுக்கு கொடுத்தாள். கல்யாணம் நடந்த விமரிசைகளை பற்றி பவானியிடம் கூறினாள். எல்லாவற்றையும் கூறிவிட்டு கல்யாணம் பண்ணி கொண்ட பெண்ணும் பிள்ளையும் காதலித்து கல்யாணம் செய்து கொண்டார்கள். அவர்களின் காதலின் உறுதியை, ஆழத்தை, பண்பை கண்டு இரு தரப்பினரும் உடன்பட்டு கல்யாணம் நடந்ததாம் என்று முடித்தாள் பார்வதி. நேற்றைக்கு முந்தைய நாள் சேஷாத்ரியும் மூர்த்தியும் வாதித்து சண்டையிட்ட சீர்திருத்தத்தை பற்றி பவானி நினைத்து பார்த்தாள். சீர்திருத்தம் என்கிற பெயரிலே எந்த பெண்ணை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணி கொள்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்களுடன் ஒருவரை பற்றி ஒருவருக்கு தெரியாமல் அழைத்து கொண்டு ஊரில் கண்ட இடங்களுக்கு திரிந்து வரும் ஜோடிகள் செய்வது சீர்திருத்தமா என்று பவானி உள்ளம் குமுறியது. பவானி, ஏன் என்னவோ போல இருக்கிறாய் என்று பார்வதி அவளை அன்புடன் விசாரித்தாள். பவானி மூர்த்தியை பற்றி மறுபடியும் பேச விரும்பவில்லை. ஆகவே அவள் வெகு சாமர்த்தியமாக எனக்கு 3 நாட்களாக உடம்பு சரியில்லை என்று கூறினாள். அப்படியா? அதுதானே பார்த்தேன்
பார்த்தேன். உடம்பு சரியில்லை என்று என்னிடம் சொல்ல மாட்டாயோ? நீ எதற்காக அலைந்து வேலை செய்ய வேண்டும்? ராத்திரி நீ ஒன்றும் சமைக்க வேண்டாம். பாலுவும் நீயும் நம் வீட்டிலேயே சாப்பிட்டு விடலாம் என்று அன்புடன் கூறினாள் பார்வதி. தெருவிலே அவள் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்திருந்த கல்யாணம் பவானியை இறைந்து கூப்பிட்டார். இருவரும் எழுந்து வாசலுக்கு வந்தார். கல்யாணத்தின் கையில் இருந்த தந்தி காகிதத்தையும் கவர் ஒன்றையும் பார்த்து திடுக்கிட்டார்கள் இருவரும். பவானி, இந்தா, உன் தமையன் தந்தி அடித்து கடிதமும் போட்டிருக்கிறான். உன் மன்னிக்கு உடம்பு சரியில்லையாம். உடனே உன்னை சென்னைக்கு புறப்பட சொல்லியிருக்கிறது. மற்ற விவரங்கள் கடிதத்தில் இருக்கும், படித்து பாரம்மா என்று அவளிடம் கடிதத்தை தந்தியையும் கொடுத்தார். பவானி கைகள் நடுங்க கடிதத்தை பிரித்து படிக்க ஆரம்பித்தாள். அதில் கோமதிக்கு கருச்சிதைவு ஏற்பட்டு ரொம்பவும் பயங்கரமான நிலையில் ஆஸ்பத்திரியில் கிடப்பதாகவும், வீட்டையும் குழந்தை சுமதியும் கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை என்றும், பவானியை உடனே புறப்பட்டு வர சொல்லியும் எழுதியிருந்தான் நாகராஜன். பவானியின் உள்ளத்தில் இருந்த பழைய சோர்வெல்லாம் எங்கேயோ போய்விட்டது. புதிய கவலை, பரபரப்பு அவள் உள்ளத்தில் குடிகொண்டது. என்னம்மாமா செய்வது என்று கேட்டாள் கல்யாணத்தை பார்த்து. என்னம்மா இப்படி கேட்கிறாய்? உடன் பிறந்தவன் உன் உதவியை நாடி எழுதியிருக்கிறான். நீ போய்தான் ஆக வேண்டும். பாலுவுக்கு பள்ளிக்கூடம் திறக்க இன்னும் 6 தினங்கள் தானே இருக்கின்றன. அதை பற்றி பிறகு யோசித்துக் கொள்ளலாம். நீ நாளைக்கே புறப்பட்டு விடு என்றார் கண்டிப்பாக. வெளியே போயிருந்த பாலு வீட்டுக்கு வந்ததும் பவானி விஷயத்தை சொன்னாள். பாவம் சுமதி என்றான் அவன். பவானியும் ஆசையுடன் அவன் தலையை கோதிவிட்டு, பாலு, நீ எங்கேயும் வெளியே போய் விளையாடாதேடா. சாமான்களை எல்லாம் கட்டி ஓர் அறையில் போட்டுவிட வேண்டும். வருவதற்கு நாளானாலும் ஆகலாம். கூட மாட எனக்கு ஒத்தாசை பண்ணுகிறாயா என்று கேட்டாள். தாயும் மகனுமாக வீட்டை ஒழித்து துப்புரவு செய்தார்கள். பாத்திரம் பண்டங்களை பெட்டியில் போட்டு பூட்டி ஒரு சிறு அறையில் வைத்தார்கள். கூடத்திலே இருந்த படங்களை எல்லாம் கழட்டி துடைத்து வைத்தான் பாலு. பவானி கூடத்து பக்கம் வந்தவள் சுவரை அண்ணாந்து பார்த்தாள். பார்த்தவள் திடுக்கிட்டு, எங்கேயடா நடராஜனின் படம் என்று கேட்டாள். சுருட்டி வைத்திருந்த சாக்கு பையிலிருந்து படத்தை எடுத்து கொடுத்தான் பாலு. பவானி அதை வாங்கி மாறுடன் அணைத்து கொண்டாள். இதை மட்டும் நாம் எடுத்து போகலாம் பாலு என்று கூறிவிட்டு படத்தை பத்திரமாக தன் பெட்டியில் வைத்து பூட்டினாள். இதற்குள் மாலையும் நெருங்கி வந்தது. பவானியும் பாலுவும் ஊருக்கு போவதால் அன்றும் மறுநாளும் தங்கள் வீட்டிலேயே சாப்பாடு என்று பார்வதி சொல்லிவிட்டாள். சாமான்களை கட்டி வைத்த பிறகு பவானிக்கும் பொழுது போகவில்லை. தெருவிலே நின்று தூரத்தில் தெரியும் பசுபதி கோவிலை பார்த்து கொண்டிருந்தாள். மாலை கதிரவன் ஒளியில் குளித்துக் கொண்டிருந்தது கோபுரம். நாளை இந்நேரம் சென்னையில் இருப்பேன் என்கிற எண்ணம் அவள் மனதை வேதனையில் ஆழ்த்தியது. 5-6 வருஷங்களுக்கு மேலாக பழகி போயிருந்த அவ்வூரை விட்டு செல்ல அவளுக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது. முன்பு ஒரு தரம் அவள் சென்னை போயிருந்த போது எழும்பூரில் ரயில் விட்டு இறங்கியதும் ஒரு பரிதாபமாக காட்சியை கண்டாள். பரிதாபம் மட்டுமல்ல, வெட்கப்படவும் அருவருப்படையவும் வேண்டிய காட்சி அது. கர்ப்பஸ்திரீ ஒருத்தி தனக்கு பிரசவ வேதனை கொண்டிருப்பதாக முக்கி முனகி கொண்டிருந்தாள். அவளோடு இன்னும் 2 குழந்தைகள் இருந்தார்கள். அவள் உண்மையான கர்ப்பஸ்திரீதான். வயிற்றிலே துணிகளை சுற்றி கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவளை பாசாங்குக்காரி என்று ஏசி பலர் உதாசீனம் செய்தார்கள். கேலியாக பேசினார்கள். சிலர் இறக்கப்பட்டு பொருள் உதவியும் தந்தார்கள். அப்பொழுது அவளையும் அவள் கணவன் வாசுவையும் அழைத்து போக நாகராஜன் ரயிலடிக்கு வந்திருந்தான். அண்ணா, இவளை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது என்று தயங்கினாள் பவானி. நீ ஒரு பைத்தியம் என்றான் நாகராஜன். இந்நகரத்திலே இம்மாதிரியான காட்சிகள் சர்வ சகஜமானவை. உனக்கு புதிதாக இருப்பதால் நீ இதையெல்லாம் பார்த்து பரிதாபப்படுகிறாய். எங்களுக்கு கவனிக்கவே பொழுதில்லை என்று கூறி நகைத்தான் நாகராஜன். அண்ணா, சமூகத்தின் வளர்ச்சியிலேதான் தேசத்தின் பெருமை அடங்கி இருக்கிறது. அழகு மிகுந்த இந்த சென்னையிலே அவதியுறும் பல காட்சிகளை பார்க்க வேண்டியிருக்கிறதே. சமூகம் வளர்ந்து வருகிறதா? செடிகளின் வேரிலே புழுவை வைத்தால் செடி வதங்க சில காலம் ஆகுமாமே. அப்படி சமூகத்தின் வேரிலே வேர்ச்சல் தோன்றி அரித்து வருவதற்கு இவை யாவும் அத்தாட்சியோ என்னமோ என்றாள் பவானி. டாக்ஸியில் உட்கார்ந்து அந்த கர்ப்பஸ்திரியை பார்த்து கொண்டே. நாகராஜன் பதில் ஒன்றும் கூறவில்லை. பவானி கணவனை கேட்டு 8 காசை வாங்கி கொடுத்தாள் அந்த பெண்ணிடம். அவள் உள்ளம் சோர்ந்து விட்டது. எந்த விதத்திலாவது இம்மாதிரி அபலை பெண்ணுக்கு உதவி புரிய மாட்டோமா என்று ஏங்கினாள். அப்புறம் அவள் சென்னை பக்கமே போகவில்லை. இப்பொழுது அந்த நகரத்திலே பெரிய மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கலாம். பஞ்சமும் பிணியும் கொஞ்சமாவது குறைந்திருக்கும். பெண்கள் இன்பமாக வாழ்வார்கள் என்றெல்லாம் நினைத்தாள். தெருவிலே விளக்கேற்றி விட்டார்கள். கோவிலில் இருந்து மணியின் நாதம் கேட்டது. பவானி கால் கடுக்க 1/2 மணி நேரமாய் நிற்கிறாயே. நாளைக்கு தான் நீ ஊருக்கு போகிறாய். திரும்பி வர இன்னும் எத்தனை மாசங்களாகுமோ. உள்ளே வந்து உட்காரேன் என்று பார்வதி அவளை அழைத்தாள். அத்தியாயம் 20. மூர்த்தியின் ஏமாற்றம். பசுமலை ரயில் நிலையத்திற்கு பேசஞ்சர் வண்டி காலை 10:30 மணிக்கு வருவது வழக்கம். சாதாரணமாகவே 10:30 மணி வண்டி 12 மணிக்குத்தான் வரும். 10:30 மணி வண்டியை பிடிக்க ரயிலடிக்கு 11:30 மணிக்கு போய் சேர்ந்தால் போதும் என்று ஊரில் பேசிக்கொண்டார்கள். பார்வதி பவானி பாலுவிற்காக சிறந்த விருந்து ஒன்றை தயாரித்தாள். பரிந்து உபசரித்தாள்.
பவானியின் மனநிலை விருந்துண்ணும் நிலையில் இல்லை. கோமதியின் உடல்நிலை எப்படி இருக்கிறதோ என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தாள். அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அவ்வளவு பெரிய நகரத்தில் வைத்தியருக்கும் அவர்கள் திறமைக்கும் பஞ்சமா என்ன? நிதானமாக சாப்பிடு என்று உபசரித்தாள் பார்வதி. பாலு ஊரில் ஒரு பையன் பாக்கியில்லாமல் தான் சென்னைக்கு செல்வதை பற்றி சொல்லிக் கொண்டான். ஒருவேளை அங்கேயே சேர்ந்து படிக்க ஆரம்பித்து விடுவேன். மாமாவுக்கு கார் இருக்கிறது. எங்கள் சுமதி ரிக்ஷாவில் பள்ளிக்கூடம் போவாள் என்றெல்லாம் அவர்களிடம் பெருமைப்பட்டு கொண்டான். ஒவ்வொருவரும் அவனுக்கு தத்தம் நினைவாக ஒரு பொருளை பரிசாக கொடுத்தனர். கோலிகளும் பம்பரங்களும் கதை புத்தகங்களும் ஏகப்பட்டவை பாலுவுக்கு கிடைத்தன. பவானி ஊருக்கு கிளம்பும் விஷயம் சேஷாத்ரிக்கு எட்டியது. இந்த கிழவர் 2 சீப்பு வாழைப்பழங்களுடன் பாலுவை பார்க்க வந்தார். ஏம்மா, 4 தினங்களுக்கு முன்பு உன்னிடம் சொன்ன வார்த்தை இவ்வளவு சீக்கிரம் பலித்து விட்டது பார். நல்ல பெண் நீ. அடக்கத்துக்கும் பண்புக்கும் உதாரணமாக இருக்கிறாய். ஊருக்கு போகிறாயே என்றுதான் இருக்கிறது. பையனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். சௌக்கியமாக போய் வா என்று விடை கொடுத்தார். தெருவில் மாட்டு வண்டி வந்து நின்றது. பவானி கல்யாணராமனையும் பார்வதியும் வணங்கினாள். கல்யாணம் உணர்ச்சி பெருக்கால் கண்களை சிறிது நேரம் மூடியே இருந்தார். உனக்கு எந்தவிதமான ஆசையை நான் வழங்குவதம்மா? இந்த ஊருக்கு வரும்போது மஞ்சள் குங்குமத்துடன் வந்தாய். நோயாளி கணவனுக்காக உயிருக்கு மன்றாடினாய். மலர வேண்டிய உன் வாழ்வு கருகிவிட்டதே என்று நான் மனதுக்குள் மாய்ந்து போனேன். இருண்டு போன உன் வாழ்க்கையில் நம்பிக்கை ஊட்ட உன் மகன் பாலு இருக்கிறான். அவனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். நீ எப்பொழுது இந்த ஊரை நாடி வந்தாலும் என் வீட்டிற்கு வரலாம் என்றார் அவர். பவானி பேச முடியாமல் திணறினாள். பார்வதியை நீர் பெருகும் விழிகளால் பார்த்தாள். மாமி என்று அழைக்கிறவள் அம்மா என்று கூப்பிட்டாள். அவளை அப்படியே அணைத்து கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள். பவானி, பைத்தியம் பைத்தியம், ஏன் இப்படி அழுகிறாய் என்று பார்வதி அவளை தேற்றினாள். இந்த மாதிரி மாசில்லாத அன்பு நான் சென்னையில் எங்கே பார்க்க போகிறேன்? பவானி அழுது கொண்டே பார்வதியை இவ்விதம் கேட்டாள். நீ பைத்தியம்தான் போ. உன் மனசிலே அன்பு நிறைந்திருக்கும் போது பிரத்தையார் உள்ளத்திலும் அன்புதான் நிறைந்திருக்கும். உன்னை வெறுப்பவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் என்றாள் பார்வதி. பிறகு இருவரும் அழுகையும் பேச்சையும் நிறுத்திவிட்டு மூட்டை முடிச்சுகளை வண்டியில் ஏற்றுவதற்கு முனைந்தனர். ரயிலடிக்கு நானும் வருகிறேனே என்று கல்யாணம் அவளை கேட்டார். வேண்டாம் மாமா, ஊருக்கு போய் விட்டு வந்ததிலிருந்து உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லை. இன்றுதான் தலைக்கு ஜலம் விட்டு கொண்டீர்கள். அலைய வேண்டாம் என்று பவானி தடுத்து விட்டாள். பாலு மட்டும் உற்சாகத்துடன் இருந்தான். புது ஊரை பார்க்க போகிறோம் என்கிற களிப்பு அவன் முகத்தில் படர்ந்திருந்தது. வண்டி தெருக்கோடியை கடந்து பசுபதி கோவிலை தாண்டி செல்ல ஆரம்பித்தது. ஆடி அசைந்து போகும் வண்டியில் பவானி சிந்தனையே உருவாக உட்கார்ந்திருந்தாள். நோயாளி வாசுவை அழைத்து கொண்டு இப்படித்தான் ஒரு நாள் இந்த ஊருக்கு வந்தாள். இன்று பாலுவை அழைத்து கொண்டு மறுபடியும் ஊரை விட்டு போகிறாள். பசுபதி கோவில் கோபுர வாயிலை தாண்டி அடைந்த போது உள்ளே கொடிமரத்தை தாண்டி இருக்கும் மூலஸ்தானம் தெரிந்தது. பவானி கையெடுத்து வணங்கினாள். பாலுவும் கோவிலை அரைகுறையாக பார்த்து கொண்டே கன்னத்தில் போட்டுக்கொண்டான். அவன் பார்வை தெருக்கோடியில் வரும் மூர்த்தியின் மேல் இருந்தது. அம்மா, அதோ மூர்த்தி மாமா வரார் என்றான் உற்சாகம் பொங்க. வரட்டும் என்றாள் பவானி அமைதியாக. சைக்கிளில் வேகமாக வந்த மூர்த்தி வண்டியை நெருங்கியதும் வேகத்தை குறைத்து கொண்டு, மதராஸ் போகிறீர்களாமே, டிக்கெட் வாங்கி கொண்டு ரயில் ஏற்றிவிட்டு வர சொல்லி மாமா அனுப்பினார் என்றான். எதற்கு உங்களுக்கு வீண் சிரமம் என்று கூறிய பவானி அத்துடன் பேச்சை நிறுத்தி கொண்டு விட்டாள். ரயிலடியை அடையும் போது மணி 10 ஆகிவிட்டது. வண்டி 12:30க்கு தான் வரும் என்று ஸ்டேஷன் மாஸ்டர் அறிவித்தார். சாமான்களை எல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு எல்லோரும் பெஞ்சில் உட்கார்ந்தார்கள். டிக்கெட் தான் வாங்கியாகிவிட்டதே, நீங்கள் போங்கள் என்று மூர்த்தியிடம் சொல்ல பவானிக்கு தைரியமில்லை. பாலு, இனிமேல் அங்கேதானே படிக்கப் போகிறாய் என்று பேச்சை ஆரம்பித்தான் மூர்த்தி. ஆமாம் மாமா, எங்க மாமாவுக்கு கார் இருக்கிறது. மாமா பெண் சுமதிக்கு ரிக்ஷா இருக்கிறது. எதில் வேண்டுமானாலும் பள்ளிக்கூடம் போகலாம் என்றான் பாலு பெருமை துணிக்க. பேசாமல் இருடா, நீயும் உன் பெருமையும் என்று அதட்டினாள் பவானி. சொல்லட்டும், அவனை அதட்டாதீர்கள் என்றான் மூர்த்தி முறுவலுடன். பிறகு எதையோ நினைத்து கொண்டவனாக, அந்த கிழவர் சீர்திருத்தவாதிகளை பற்றி கேலி பண்ணினாரே, இவரை யார் பேச சொல்லி கூப்பிட்டார்கள் என்று பழைய கதையை கிளப்பினான். அவருடைய அபிப்பிராயம் அவ்விதம் இருந்தது. அதை சரியென்று எல்லோரும் ஆமோதிக்க வேண்டும் என்று சொல்லவில்லையே என்றாள் பவானி. இன்று நீங்கள் ரயிலுக்கு கிளம்பிய பிறகு என்னை பார்த்துவிட்டு மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு வந்தார். தன் பேத்தியின் ஜாதகத்தை கொடுத்துவிட்டு மாமாவிடம் என் ஜாதகத்தை கேட்டார். அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா என்று கேட்டான் மூர்த்தி. என்ன நடந்தது என்று தன் அகன்ற விழிகளை அகல விழித்து கேட்டாள் பவானி. ஒன்றும் அசம்பாவிதம் நடக்கவில்லை. பயந்து விடாதீர்கள். மாமா என்னை கூப்பிட்டு என் ஜாதகத்தை கேட்டார். ஜாதகத்தை எடுத்து வந்து அவர்கள் எதிரிலே கிழித்து போட்டேன். எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. நான் சீர்திருத்தவாதி. சீர்திருத்த மனம் செய்து கொள்ளப் போகிறேன் என்றேன்.
பார்த்தையாடா கல்யாணம் என்று ஆரம்பித்தார் கிழவர். பார்க்கிறது என்ன சார், பார்க்கத்தான் போகிறீர்கள். ஜாதி விட்டு கல்யாணம் பண்ணி கொள்கிறது ஒரு விதமான சீர்திருத்தம். நம் நாட்டிலே வாடும் ஆயிரக்கணக்கான விதவைகளை மறுமணம் செய்து கொண்டு வாழ வைப்பதும் ஒரு சீர்திருத்தம்தான். நான் ஒரு விதவையை மறுமணம் செய்து கொண்டாலும் நீங்கள் ஆச்சரியமடைய வேண்டாம் என்றேன் என்று கூறி முடித்தான் மூர்த்தி. ரயிலடி நிசப்தமாக இருந்தது. அங்கே அன்று கூட்டமே இல்லை. பவானி பற்களை கடித்துக்கொண்டு தலையை குனிந்து கொண்டாள். பாழும் ரயில் சீக்கிரம் வராதா என்று வேதனைப்பட்டாள். இந்த அதிக பிரசங்கியின் பேச்சிலிருந்து விடுபட்டு எப்பொழுது ரயில் ஏறுவோம் என்று ஆத்திரப்பட்டாள். வாழ்க்கையில் நேர்மையை பற்றி அறியாதவர்கள் முதலில் தன் வாழ்க்கையை சீர்திருத்தம் பண்ணி கொண்டல்லவா சமூக தொண்டு என்கிற புனிதமான சீர்திருத்தத்தில் இறங்க வேண்டும். ச, இவனை போய் ரயிலடிக்கு அனுப்பினாரே கல்யாண மாமா என்று வேதனை பொங்க பொழுது ஒரு பாரமாய் உட்கார்ந்திருந்தாள் பவானி. அவுட்டரில் கை காட்டி இறங்கியது. புஸ் புஸ் என்று பெருமூச்சு விட்டுக்கொண்டே வண்டி வந்து நின்றது. சாமான்களை ஏற்றிவிட்டு பாலுவுடன் பவானி பெட்டியில் ஏறிக்கொண்டாள். வண்டிக்குள் கூட்டம் அதிகமில்லை. ஜன்னல் ஓரத்தில் ஒரு பெண் 3 குழந்தைகளுடன் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். இன்னும் சில பேர் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார்கள். பாலு, போய்விட்டு வருகிறாயா என்று கேட்டான் மூர்த்தி. நான் வருகிறேன். உங்கள் மாமாவிடமும் மாமியிடம் சொல்லுங்கள் என்றாள் பவானி வெறுப்பையெல்லாம் அடக்கிக் கொண்டு. சென்னையில் உங்கள் விலாசம்? மூர்த்தி கபடமாக சிரித்துக்கொண்டே பவானியை அவ்விதம் கேட்டான். பவானி துணிச்சலுடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அருகில் உட்கார்ந்திருந்த பெண்ணை பார்த்து, நீங்கள் சென்னைக்கு போகிறீர்களா என்று கேட்டாள். இந்த பெண் பதில் கூறுவதற்கு முன்பு ரயில் கிளம்பிவிட்டது. ஜன்னல் ஓரத்தில் பிடித்துக்கொண்டு மூர்த்தி வாடிய முகத்துடன் நடந்து வந்தான். ஜேபியிலிருந்து கைக்குட்டையை எடுத்து ஆட்டினான். தன்னையே வெறித்து பார்க்கும் அவனை பார்க்க விரும்பாத பவானி முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். பசுமலையின் கோவில் கோபுரம் தெரிந்தது. அதுவும் மறைந்து கொண்டே வந்தது. பவானிக்கு மனதில் ஏற்பட்டிருந்த வெறுப்பு அடங்கி வண்டிக்குள் இருந்தவர்களை கவனிக்க சிறிது நேரம் பிடித்தது. முதல் பாகம் முற்றிற்று. அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.